ஆமா. தெருவா? ஆமாங்க. எல்லா சீட்டும் வந்தாச்சா? வந்தாச்சுங்க. இங்க என்ன கூட்டம்? எப்படி வித்த காட்டுறாங்களா? வித்தியம் இல்ல கித்தியம் இல்ல, சீட்டு போடுறாங்க, முறை சீட்டு. என்ன முறை? எதுக்கம்மா? இன்னைக்கு யார் வீட்டு முறைன்னு குளிக்க எடுப்பாங்க. அது என்ன கன்றாவியோ, எதுவானா நமக்கு என்ன? எனக்கு வேண்டியது இது நிறைய சாப்பாடு. யாராவது போடுவாங்களா? ஓசிக்கல, காசுக்குத்தான். ரங்கம்மா போடுவா போ. அந்த ரெங்கம்மா வீடு எங்கம்மா இருக்கு? அதோ கிழக்கு வீதியில. எல்லோரும் கவனமா பாருங்க. எல்லா சீட்டையும் பெட்டியில் போடுகிறேன். இந்த தடவை யார் சீட்டுக்கு போகுதோ? இந்த பிரம்ம ராட்சசன் எல்லா இடத்தையும் விட்டுட்டு நம்ம தலைமையில இருக்கணும். பொல்லாத வேலை நாள் இப்படியா? என்ன நம்ம நாட்டாண்மைக்காரரு அவங்க சீட்டு இவங்க சீட்டு எல்லாம் போடுறாரு, தன் சீட்டையும் சேர்த்து போடுறாரா? ஏமா ரெங்கம்மா வீடு எதம்மா? இதுவேப்பா, நான் தான் ரெங்கம்மா. என்ன வேணும்? கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுமா. காசுக்கல்ல, ஓசிக்குத்தான். பசி உசுர பிச்சுது. வாப்பா வா, உட்காரு, சோறாக்கி போடுறேன். இருக்காங்க. ஏன் மறைச்சிட்டு இருந்திருக்கா? ஆமா. ஆஹா, கால் வச்ச உடனே எல்லாம் கூடி வருது. வா, நம்ம ராசியே தனி. பாட்டி பாட்டி ஓடிவா ஓடிவா. என்னப்பா? சீட்டு விழுந்திருக்கு பாட்டி, மறைச்சிட்டு. தெய்வமே, இந்த கதிக்கு நான் என்ன பாவம் செய்தேன்? கடவுளே, என் தலையில தானா அந்த பொல்லாத சீட்டு விடணும். சிக்கில்லாத தொண்டு கிழவி நான். பூமாதேவிக்கு ஒரு பாரமா? அப்பா, உங்களுக்கு கோடி புண்ணியம், காப்பாத்துங்களே. நீ ஏன் போகணும்? இது ஒருக்கான குத்துக்கள் மாதிரி. இவன் உனக்கு சொந்தம் தானே. ராட்சசன் சாப்பாட்டுக்கு இவனை அனுப்பு. ராட்சசன் சாப்பாட்டுக்கா? அவளுக்கு நான் சொந்தமே இல்ல. அவ யாரா நான் யாரா? சரிதான், வழியில போறவனை பிடிச்சு வம்பு பண்ண பாக்குறீங்களே, நல்லா இருக்கு. ஏய், எங்க ஓடுற? பாட்டின்னு கூப்பிட்ட, இப்ப தம்பி நீட்டுறிய. இதுவா உன் பிரியம்? பாட்டியாம் பாட்டி? இவன் பாட்டி? யார் சொன்னது? உங்க எத்து இந்த டக்கு கிட்ட நடக்காதப்பா, நடக்காது. எந்த தம்பி சொல்ற? இப்போ பாட்டின்னு எந்த வாயா கூப்பிட்டது? நீ அவளுக்கு பேரன்தான். விடையா, கைய மேல வச்சுங்க, அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். என் கோபம் கொள்ளாது. விடு விடு. ஐயா, அவன் இந்த ஊரும் இல்ல, எனக்கு வரவும் இல்ல. அப்ப தொந்தரவே இல்ல. பின்னால ஆளே இல்லைன்னா நல்லதுதானே. நட. என்ன கிரகச்சாரமோ கடவுளே. ஞான மாதிரி இருக்கிற அவளை விட்டுட்டு பூனை மாதிரி இருக்கிற என்ன விட்டுட்டு போறாங்களே அம்மாடி. கடவுளே. அப்போ அந்த பிரம்மராட்சசங்கிட்ட நான் அனுப்புவதா முடிவு கட்டிட்டீங்களா? எதுக்கு? அவர் சாப்பாட்டுக்கு என்ன கும்பப்பானேன்னு நினைச்சீங்களா என்ன? நீ கும்பம் இல்லப்பா, ஒரு வண்டி நிறைய சோறும் உன் கூட வருதப்பா. அப்போ வெத்தலை பாக்குன்னு வச்சுக்க. அம்மாடி, அதுக்கு நான் வெத்தலை பாக்கா? மக்கு மக்கு, என் விதை இப்படியா இருக்கு? அம்மாடி 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 அம்மாடி. அட மம்முட்டிங்களா, அந்த ராட்சசனை சீட்டு கட்ட யாரும் பாக்குறீங்க? ஏன்பா உனக்கு இந்த வீண் கதி? அட நீ ஒண்ணு, மந்திரம் இருக்கு, தந்திரம் இருக்கு, மகேந்திர ஜாலம், மருந்து, மாயம், மை, சபா, சதி, சதா. வண்டி நிறுத்தி.
மகேந்திர ஜாலம் மருந்து மாயம். டேய் பாருங்கடா, இப்போ அந்த பிரம்ம ராட்சசனுக்கு உரைச்சிட்டு चल वंडी चलो. இறங்கப்பா. எங்கப்பா? இங்கதான் அந்த பிரம்மராட்சம் வர்றது. இறங்கு. இங்கதானா? ஒரே லபக். லாலிலா லாலிலா லாலிலோ லாலிலா. பிடிச்சுக்கோ, விழுந்துருவேன். எல்லாரும் போங்க. சரி, நாங்க போய் அந்த மரத்தினால ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். நீ மட்டும் அந்த பிரம்மராட்சம் பயந்து ஓடுன, அப்புறம் நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம். ஜாக்கிரதை. நாங்க தினமும் இந்த ராட்சசனுக்கு ஒவ்வொரு ஆளா மூளை வேணும்டா. பிரம்ம ராட்சசன் அவங்க அப்பாவை கூட ஒரே லபக். சொல்லுங்க. பீமனுக்கு இன்று நமக்குண்டான சந்தோஷத்திற்கு முடிவே இல்லை. பல நாளாக நம்மை பிடித்து ஆட்டி வந்த பிரம்ம ராட்சசன் சொல்லை இந்த மகாசூரனால் தீர்ந்து விட்டது. இவர் செய்த பெரிய உதவிக்கு நன்றியாக வீரனுக்கு ராட்சச காலன் என்று பட்டமளிப்பதுடன் கிராம தெய்வமாக என்றும் போற்றுவோம். ராட்சச காலனுக்கு, வீரனுக்கு, தேவனுக்கு.
அந்த நாள் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இந்த ராட்சசனை கொண்டு நம் கிராமத்தை காப்பாற்றுகிறவனுக்கு என் பெண் உன்னம்மாளை 10 காணி பூமி ஸ்ரீதனத்துடன் கல்யாணம் செய்து கொடுப்பதாக கூறினேன். அவ்வார்த்தைப்படி இப்போது நடத்துகிறேன்.